தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ பாவம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்ன மாப்பிள்ள, என்ன ஆச்சு? மனுஷனா நீ? நேர்ல பார்த்தா அன்பா பேசுற, பின்னாடி போய் அட்டாக் பண்ற. ஏன் இப்படி டபுள் கம் விளையாடுற? என்ன மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க? உன்னை நான் என்னோட மச்சான் சொல்லி நான் எல்லார்கிட்டயும் எவ்வளவு பெருமையா பேசணும் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மாப்பிள்ள, கோவப்படாம என்னன்னு தெளிவா சொல்லுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காதன்னு அப்பவே நான் சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க மாப்பிள்ள? இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும், ஊர்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்சா வெளியில தலை காட்ட முடியாதுன்னு சொன்னியா இல்லையா? ஆமா மாப்பிள்ள, நான் இல்லன்னு சொல்லலையே. அப்புறம் எது கம்ப்ளைண்ட் கொடுத்த? அந்த இன்ஸ்பெக்டர் என்னடான்னா இங்க வந்து என்கிட்ட ஏடா கூடமா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். கட்டின பொண்டாட்டிய காணோம், கொஞ்சம் கூட கவலைப்படாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கேன்னு சொல்லி நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு வேற கேக்குறாரு. நீயும் உன் பொண்டாட்டியை கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறியான்னு வேற என்ன கேள்வி கேட்கிறாரு. என்னதான் நான் சொல்றது? இதெல்லாம் எனக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் உன் தங்கச்சி மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் எனக்கு என் பொண்டாட்டி மேல லவ்வும் அஃபெக்ஷனும் எதுவும் இல்லாத மாதிரி எல்லாம் இருக்கு. நீ பண்றத பாக்கும்போது உன்னை என் மச்சான்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மாப்ள, என்ன நடந்துன்னு தெரியாம நீங்களே ஏதோ பேசாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு.
ஒரு நாள் டீ கடையில் என்னை பார்த்தாரு. அப்போ முகவாட்டத்தை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு. அவர் என்ன மூணாவது மனுஷனா பார்க்கல. நான் உங்களோட ஃப்ரெண்டு, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் நடந்ததை சொன்னேன். அவர் பயங்கரமா கோவப்பட்டு திட்டினாரு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு திட்டினாரு. சாதாரணமா பொம்பளை பிள்ளைங்க நைட்டு லேட்டா வந்தாலே எல்லாம் பயந்து போவாங்க. உன் தங்கச்சி 4 நாளா காணோம், உனக்கு பயமா இல்ல, நீ எல்லாம் மனுஷனான்னு சொல்லிட்டு திட்டினாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், போலீஸ் கேஸ் போனா மானம் போயிடும், எஃப்ஐஆர் போடாம நானே கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாரு. நான் செஞ்சது தப்பா மாப்ள? இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உஷாராயிருப்பேன்ல. எனக்கு என்ன தெரியும் அவர் இப்படிலாம் விசாரிப்பாருன்னு. சரி, இன்ஸ்பெக்டர் வேற என்னெல்லாம் கேட்டாரு? எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. ஒன்னும் அடிக்கலையே. அது ஒண்ணுதான் பாக்கி. அதுவும் பண்ணியிருந்தா விளங்குன மாதிரி தான். இல்ல மாப்ள, போலீஸ்காரங்க விசாரணை பேர்ல அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கேட்டேன். டீசென்ட்டா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டா உண்மைய சொல்றதுக்கு யோசிக்க வேண்டியதில்ல. அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னேன். சாரி மாப்ள. சாரி ராஜா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம நான் பாட்டு கோவத்துல உன்னை திட்டிட்ட, மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல மாப்ள. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் பானு எங்க போனா என்ன ஆனாங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. அதான் மாப்ள, எனக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் பானு நினைப்பு கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி, நல்ல திறமையான ஆளா? பானுவை கண்டுபிடிச்சிருவாரா? கண்டுபிடிச்சிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்ள. அந்த இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி மேடம் வீட்டுக்கு போய் ஏகப்பட்ட கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டு தாளிச்சிட்டாராமே. அந்த அம்மா என்கிட்ட போனை போட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. காரணம் இல்லாம அவங்க பையன் சத்யா மேல போலீஸ் என்கொயரி பண்ணி அவனை குற்றவாளி மாதிரி பேசியிருக்காங்க. சத்யா தான் பானை கடத்திருப்பான்னு அடிச்சு சொன்னாராம். ஒருவேளை சத்யா தான் பானுவை ஏதாவது பண்ணிருப்பானோன்னு டவுட்டா வேற இருக்குன்னு சொன்னாராம். அந்த அம்மா என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். எனக்கு இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இவங்க வேற பிரச்சனை பண்றாங்க. மாப்ள, அவங்களுக்காக நீங்க பரிதாபப்படாதீங்க. அந்த அம்மா இப்படிதான் ஓவரா சீன் போடுவாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் மாப்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு உங்களை தப்பா நினைக்க போறேன்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ராஜா. கல்யாணத்துக்கு முன்னாடி சத்யா பானுவை கடத்திட்டான். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், அவளை காணோம். கடைசியா சத்யா கடத்தந்து தெரிஞ்சது. அதுதான் போலீஸ் இப்ப அவன் மேல சந்தேகப்படுது. என்ன மாப்ள, ஷாக் ஆயிட்டீங்களா? பானு காணாம போயிட்டாங்கிறத விட வேற எதுவும் எனக்கு பெரிய ஷாக்கா தெரியல. எனக்கு என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா அவன் ஏன் கடத்தி இருக்க கூடாது? பானு மேல சத்யாக்கு ஓவர் லவ். ஆனா இப்போ அவன் அப்படிதான் இருக்கானான்னு தெரியாது. எங்க தான் மகன் கடத்திருப்பானோன்னு அந்த அம்மாக்கு பயம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்கு. சத்யா இவ்வளவு மட்டமானவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சத்யாவை தேடி போனேன். அந்த அம்மா சத்யா ஊர்ல இல்ல, வெளியில போயிருக்கான்னு சொன்னாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா பானு மிஸ் ஆனதும் சத்யா ஊர்ல இல்லாததும் பொருத்தமா இருக்கு. ஏன் அவன் கடத்திருக்க கூடாது? என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி ஒரு குண்டா தூக்கி போடுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ள, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. சத்யா எங்க இருக்கான்றத நான் கண்டுபிடிக்கிறேன். நல்லதே நினைப்போம். கெட்டதா சொல்லிட்டு எப்படி நல்லதா நினைக்கிறது? பாப்போம், விதி விட்ட வழி. சரி மாப்பிள்ள, நான் வரேன். போயிட்டு வாங்க. இந்த மாப்பிள்ளையோட ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கிற கிரக சஞ்சாரப்படி இவருக்கு புத்தி சுவாதீனம் மந்தமா இருக்கு. இதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பானுவோட நிம்மதி பாதிக்கப்படும். நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா
நான் ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து உங்களை பிக்கப் பண்ணிருப்பேனே. பரவாயில்ல மாப்பிள, நமக்குள்ள என்ன வேண்டி இருக்கு? உங்க வீட்டுக்கு வர்றதுனால எனக்கு கௌரவ குறைச்சது இல்ல, ரொம்ப பெருமை தான். எப்படி இருக்கீங்க மாப்பிள? ஏதோ இருக்க மாமா, எல்லா வசதியும் இருந்தோம் ஒரு சிறை கைதி மாதிரி இருக்கேன். யாரையும் பார்க்க போறதில்ல, மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கும் போறதில்ல. எப்பவுமே புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். புக்கு படிக்கிறது நல்லது தானேப்பா. புக்கு நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி. நீங்க தான் மாமா பாராட்டுறீங்க. மத்தவங்க எல்லாம் என்ன கேலி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் படிக்கிறதெல்லாம் ஆன்மீகம், தத்துவம் சம்பந்தப்பட்டது. மாப்பிள, வாழ்க்கை விரக்தியா தெரியும் போதுதான் மனுஷனுக்கு தத்துவத்தின் மேலேயே நாட்டம் வருது. ஆனா உங்களுக்கு இந்த வயசுல வரக்கூடாதே. மாமா, பணங்காசு மட்டும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்துடாது. நிம்மதி தான் மனுஷனுக்கு தேவை. பிளாட்பாரத்துல இருக்கிறவங்க கூட எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா பங்களால இருக்கிறானா வேதனையோட இருக்கேன். மாப்பிள, வாழ்க்கையில யாருக்கு தான் கஷ்டம் இல்லைங்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்கு. கவலைப்படுறதுனால நம்ம கவலை தீந்துராது. எதுவா இருந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு ஏத்துக்க கூடிய பக்குவம் வேணும். என்னால முடியல மாமா. அமுதா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல. செத்து போலாம் போல இருக்கு. தனிமையில இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு. மாப்பிள, எல்லாரும் ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும். யாருமே இங்க நிரந்தரமா இருக்க முடியாது. எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு நாம வாழ்ந்துதான் ஆகணும். இல்ல மாமா, அமுதா என்ன கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அவ நிம்மதியா உயிரோட இருந்திருப்பா. மாப்பிள, யாரு யாரோட வாழணுங்கிறதெல்லாம் அவன் போட்ட முடிச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாது. என் பொண்ணோட தலைவிதி அப்படி இருக்கும்போது அதை மாத்த யாரால முடியும்? மாமா, நீங்க உங்க அனுபவத்தை வச்சு பேசுறீங்க. ஆனா என்னால அது முடியல மாமா. பேசாம காசி ராமேஸ்வரம் போய் செட்டில் ஆகலான்னு பாக்குறேன் மாமா. மாப்பிள, நீங்க என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் சங்கடமாவும் இருக்கு. நீங்க பேசுறது எனக்கு புரியல மாமா. இப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நிறைவேறாம போனதை நினைச்சாதான் ரொம்பவும் வருத்தமா இருக்கு. மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் அமுதா சாகல. இப்போ என் மனசுக்குள்ள அவ கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ இருக்கும்போது அவளோட அருமை புரியல. அவ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. சம்சாரம் போனா சகலமும் போகும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள. ஒரு சின்ன வயசுதான், இன்னும் எவ்வளவோ வாழ்ந்து சாதிக்க வேண்டி இருக்கு. மனசுல சந்தோஷம் இருந்தா தானே மாமா எதையும் ரசிக்க முடியும், சாதிக்க முடியும். மனசுங்கிறது நாம பார்க்கக்கூடிய பார்வையில தான் மாப்பிள இருக்கு. நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா நினைச்ச மாதிரி நல்லதே நடக்கும். கெட்டது நினைச்சீங்கன்னா எல்லாமே கெட்டதாவே தெரியும். எல்லாம் நம்ம மனசை பொறுத்தது மாப்பிள. ஒரு நாள் கூட நிம்மதியா தூக்கம் வரல. அப்படியே தூக்கம் வந்தாலும் கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன். அந்த நேரத்திலையும் அமுதா கனவுல வரா, என்ன கூப்பிடுறா. எனக்கு இப்ப வாழவே பிடிக்கல மாமா. மாப்பிள, நீங்க எதை நினைச்சுக்கிட்டு ராத்திரி படுக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கனவா வரும். அமுதா மேல நீங்க இத்தனை நாள் இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கிறது எனக்கு இப்பதான் மாப்பிள புரியுது. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ மனசுல இருக்காத யார்கிட்டயாவது சொன்னா மனசுல இருக்கிற பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். அது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மாப்பிள, என்ன நீங்க அண்ணியனா பாக்காதீங்க. நீங்க எனக்கு மருமகன் இல்ல, மகன். என் பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளையா வந்தீங்க. அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, ஆனா நான் உங்களை விட மாட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள, நானா இருக்கட்டும் இல்ல எங்க அண்ணனா இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் யோசிச்சு நல்லபடியா தான் முடிவு பண்ணுவோம். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால நான் சொல்றது என்னன்னா, அதனால அமுதா அவங்க கூட வாழ்றதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல, ஆனா அவ தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. எனக்கு ஒன்னும் புரியல மாமா. ஆமா மாப்பிள, என்னோட 2வது பொண்ணு பிரியாவ உங்களுக்கு கட்டி கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அவசரப்படாதீங்க மாமா. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு இருக்கிற அளவுக்கும் அறிவுக்கும் நான் எந்த விதத்திலையும் தகுதி கிடையாது. 2வது, எல்லா பொண்ணுங்களுக்கும் தனக்கு வரக்கூடிய புருஷன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் தான் விரும்புவாங்க. செகண்ட் மேரேஜ அவ்வளவா விரும்ப மாட்டாங்க மாமா. மாப்பிள,
உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த தன்னடக்கம் தான். இந்த மாதிரி மனசு வேற யாருக்குமே வராது. ஊர்ல இருக்கிறவன்லாம் அவன் சின்ன வீடு வச்சிருக்கிறான். நீங்க சம்சாரம் இறந்த பின்னாடியும் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. அதுவும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? அதான் மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் என் 2வது பொண்ணு பிரியா கிட்ட மனம் விட்டு பேசுனேன். அவளும் உங்களை கட்டிக்க முழு சம்மதம்னு என்கிட்ட சொல்லிட்டான். அவளும் நானும் இங்க வரதாதான் இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அவ ரொம்ப வெக்கப்பட்டு இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் நான் மட்டும் இங்க வந்தேன். இத பாருங்க மாமா, இது கல்யாண விஷயம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். 1க்கு 10 முறை யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னை விட எத்தனையோ தகுதியான நல்ல பர்சனாலிட்டியான நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க. மாப்பிள, இந்த காலத்துல இருக்கிற பசங்க நல்ல வசதியான இடமா தான் பார்த்து பொண்ணு கட்டுறாங்க. ஆனா எவனும் கட்டின பொண்டாட்டிய கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறதே இல்ல. இப்ப கல்யாணங்கிறது ஒரு வியாபாரமாவே ஆயிப்போச்சு. இன்ஜினியரு, டாக்டர்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டை போட்டு ஏலம் போடுறாங்க. உறவுங்கிறது காசு பணத்துல வர்றது இல்ல மாப்பிள, உள்ளத்துல இருந்து வர்றது. அன்பு பொங்கி வரணும். அன்பா இருக்கிற குடும்பம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்குது. பணத்துல பாக்குற குடும்பம்லாம் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிருது. மாப்பிள, கடவுளே வந்து சொன்னாலும் நீங்க தான் எங்களுக்கு மாப்பிள. கூடி சீக்கிரம் ஜோசியர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். சந்தோஷமா நீங்க குடும்பம் நடத்துங்க. நான் வரட்டுமா? சரிங்க மாமா. சத்யா, இங்க எதுக்குடா வந்த? உன்னை மாமா வீட்டுல தானே போய் இருக்க சொன்ன. அம்மாவும் பிள்ளையும் ஒரே வீட்டுல இருந்தா எலியும் போன மாதிரி அடிக்கடி சண்டை வரும்னு ஜோசிக்காரன் சொன்னதுனால தானே உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். போய் 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து நின்னா என்னடா அர்த்தம்? அம்மா, மாமா வீடு ஜெயில் மாதிரி இருக்குமா? ஏகப்பட்ட கிராஸ் கொஸ்டின் கேக்குறாங்க. ஒரு வேலை வெட்டிக்கு போக கூடாதா, ஏன் இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நிம்மதியே இல்லம்மா, அதான் வந்துட்டேன். இங்க பாரு, நமக்கு நேரம் சரியா இருந்தா எது செஞ்சாலும் வரவாதான் இருக்கும். நேரம் சரியில்லைன்னா எது செஞ்சாலும் செலவாதான் இருக்கும். நீ கொஞ்ச நாளைக்கு மாமா வீட்டுல போய் இருந்தாதான் உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், பொறுப்புன்னா என்னன்னு தெரியும். இனிமே அங்க போக மாட்டேமா, எனக்கு அங்க போகவே பிடிக்கல. அம்மா, விருந்து மருந்து 3 நாள் தாம்மா, அதுக்கு மேல இருந்தா மரியாதையே இல்லம்மா. மாமா வீட்டுக்கு போன 2 நாள் வரைக்கும் மாப்பிள்ளன்னு தடபுடலா கவனிப்பு. 3வது நாளே மாமா எனக்கு கிளாஸ் எடுத்தாரு பாருங்க, வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சுமா. ஏண்டா, எனக்கு மட்டும் என்ன உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையா? 2 பேரும் ஒன்னா இருந்தா அடிக்கடி பிரச்சனை வரும்னு ஜோசிக்காரன் சொன்னதுனால நான் அனுப்பி வச்சேன். என்னம்மா, ஏமா இப்படி புரியாம பேசுறீங்க? மாமா கேக்குற கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி இருக்குமா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன அங்கேயே இருக்க சொல்றியா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தாண்டா இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். மாமா வீட்லயே நீ இருந்தீன்னா அவரே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. ஓ, உன் ஐடியா எனக்கு புரிஞ்சு போச்சு. அங்கேயே அடிமையா இருந்துகிட்டு அவருக்கு சேவையும் பண்ணிக்கிட்டு என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றியா? அப்படிதானே? எப்படிடா, என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்ற?